அனைவருக்கும் வணக்கங்க. இந்த பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய இடத்துல ஸ்கேம் நடந்துட்டு வருது. அதே மாதிரி நமக்கும் ஒரு ஸ்கேம் கால் வந்துருந்துச்சுங்க. அதில் அவன் எப்படிலாம் பேசுகிறான், நம்மளை எப்படிலாம் ஏமாற்ற பார்க்குறான்ட்டு ஆடியோ ப்ரூஃபோடு என்கிட்ட இருக்குது. கடைசி வரைக்கும் பாருங்கள். ஹலோ ஹலோ வணக்கம் சார். சந்தோஷோட அப்பா பேசுறீங்களா? ஆமாங்க சார். உங்க பேர் செல்வகுமாருங்களா? ஆமாங்க சார். சார் நாங்க தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை சென்னை நுங்கம்பாக்கத்துல இருந்து பேசுறோங்க. சரிங்க சார். உங்க பையன் சந்தோஷுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரதமர் நரேந்திர மோடி யோஜனா திட்டத்துல இருந்து 38,500 ஸ்காலர்ஷிப் பணம் வந்திருக்குங்க. சரிங்க சார். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு கூப்பிட்டு தகவல் சொல்லியிருந்தாங்களா? சொல்லலைங்க சார். வீட்டுக்கு ஏதாவது லெட்டர் தானே வந்திருந்ததுங்களா? லெட்டர் எதுவும் வரலைங்க சார். இருங்க சார், ஒரு நிமிஷம் நான் வீட்டில் கேட்டுடுறேன். பக்கத்துல இருக்காங்களா? இருக்காங்க சார். கேளுங்க போன் தானே எப்ப வந்திருந்தது? இல்ல வரலைங்களா சார். ஓகே சார். உங்க பையனுக்கு வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா பிரதமர் நரேந்திர மோடி திட்டத்துல வந்து 38,500 பணம் வந்திருக்குங்க. சரிங்க சார். நம்பர் 1/86 கிரீன் நகர், குளத்துப்புதூர், திருப்பூர் மாவட்டம் தானே நீங்க? ஆமாங்க சார். ஏஎஸ்சி கவர்மெண்ட் ஹையர் ஸ்கூல் திருப்பூர்ல தானே உங்க பையன் படிச்சாரு? ஆமாங்க சார். இப்ப படிச்சிட்டு இருக்காரு இல்லைங்களா? 12வது. ஆமாங்க சார், படிச்சிருக்காப்ல சார். அடுத்த வருஷம் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போக போறாங்க. ஆமாங்க சார். முன்கூட்டியே பிரதமர் நரேந்திர மோடி யோஜனா திட்டத்துல இருந்து 38,500 ஸ்காலர்ஷிப் பணம் வந்திருக்குங்க. சரிங்க சார். இந்த பணம் அனுப்பிவிடதா கால் பண்ணிருக்கோம். இந்த பணம் அனுப்புற மாதிரி இன்னைக்கு டேட்ல உங்ககிட்ட கூகுள் பே, போன் பே நல்ல முறையில யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமாங்க சார், இருக்குங்க சார். இதே நம்பருங்களா வேற நம்பருங்களா சார்? இதே நம்பர் தான் சார். அவருடைய அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் பேங்க் வந்து பாரப்பாளையம் நினைக்கிறேன் பிரான்ச்சு. ஓகே தம்பியுடைய வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்பர் தான் கொடுத்துருக்கோம் அக்கௌண்ட்ல சார். ஓகே சார். இப்ப நீங்க ஜிபே யூஸ் பண்றீங்க இல்லீங்களா? ஆமாங்க சார். அது உங்க பேர்ல தானே இருக்கு, செல்வகுமார்ன்ற காமிக்குது. ஆமாங்க சார், செல்வகுமார் தான் சார். என்ன பேங்க் அக்கௌண்ட் சார் அது? இது வந்து இது தமிழ்நாடு கிராம வங்கிங்க சார். ஓகே சார். ஹலோ. ஓகே சார். நீங்க பாத்தீங்க அப்படின்னா சொல்லுங்க சார். உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரு. ஆமாங்க சார். வாட்ஸ்அப்ல பாருங்க சார், 38,500 ரூபாய்க்கான ரெசிப்ட் வந்திருக்கான்னு செக் பண்ணி பாருங்க சார். இதோ பாக்குறேங்க சார். ஹலோ, லைன்ல இருக்கோம் சார். ஆமாங்க சார், வந்திருக்குங்க சார். 38,500 ரூபாய்க்கான ரெசிப்ட் வந்திருக்குங்களா? ஆமாங்க சார், வந்திருக்குங்க சார். உங்க பேலன்ஸ் செக் பண்ணி பாத்துக்கோங்க, அமௌண்ட் ஏறி இருக்கா இல்லையானே. சரிங்க சார், ஒரு நிமிஷம் அக்கௌண்ட்ல பேலன்ஸ் செக் பண்ணு சார். பேலன்ஸ் செக் பண்ணி பாத்துட்டீங்களா? இதோ இருங்க சார், செக் பண்ணிட்டு இருக்கீங்க சார். ஓகே இன்னும் வரலைங்க சார். சார். உங்க ஹோல்டு பேலன்ஸ் இன்னைக்கு டேட்ல எவ்வளவு மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தீங்க? சரிங்க சார். ஓல்டு பேலன்ஸா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப 17,772 ரூபா இருக்குங்க சார். ஆனா நாங்க அனுப்புன இந்த 38,500 உங்களுக்கு கிரெடிட் ஆகலைங்களா? இன்னும் கிரெடிட் ஆகலைங்க சார். ஆனா மெசேஜ் மட்டும் இந்த இதுல வந்திருக்கு, வாட்ஸ்அப்ல மட்டும் வந்திருக்கு. ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல சார். அது வந்துட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி இப்ப நான் உங்களுக்கு டிரான்ஸ்பர் பண்றேன். இப்ப உங்க போனை தவிர பக்கத்துல வேற ஏதோ டச் போன் இருக்குங்களா? வாட்ஸ்அப் நம்பரு இருக்குங்க சார். அந்த நம்பர் ஒரு நிமிஷம் சொல்லுங்க சார். சார், அந்த நம்பருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நாங்க வீடியோ கால் பண்ணுவோம் சிஸ்டத்துல இருந்து. சரிங்க சார். உங்களுக்கு இன்னும் அமௌண்ட் ஏறாம இருக்கு இல்லீங்களா? ஆமா. கவர்மெண்ட் கிரெடிட் ஸ்கேனர் மூலியமா உங்களுக்கு நாங்க தான் அமௌண்ட் ஏற்றி விடுறோம் சார். அதை நீங்க அப்டேட் பண்ணிக்க அமௌண்ட் உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். சரிங்களா? சரி, ஓகேங்க சார். அந்த நம்பருக்கு வீடியோ கால் வரும், அட்டன் பண்ணிக்கோங்க. எப்பங்க சார் வரும்? இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள வந்துடும் சார். சரிங்க சார். ஓகே சார். ஓகே. அவர் நம்பிக்கையில்னா நான் ஐடி கார்டு அனுப்புகிறேன் அப்படின்ட்டு இந்த ஐடி கார்டு தாங்க அனுப்புனார். அப்புறம் அவர் அனுப்பின கியூஆர் கோடு ஸ்கேனர் இது. அதுக்கப்புறம் ஒரு நம்பர் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இதுதான் அவரோட நம்பரு. அவர் வந்து நம்மளை ஏமாற்ற தான் அப்படி பண்ணுறாரு அப்படின்ட்டு எங்களுக்கு எப்போவோ தெரியும். ஆனாலும் நாங்கள் அவர் சொல்கிறதெல்லாம் செஞ்சு கடைசி வரைக்கும் அது ஒரு ப்ரூஃபாக எடுத்து ஆட் இப்போ உங்களுக்குலாம் காட்டணுன்றதுக்காகவே நாங்கள் அவன் சொன்னதெல்லாம் பண்ணியிருக்கோம். எப்படிலாம் நம்மளை ஏமாற்ற பார்க்குறாங்க பாருங்கள். நீங்கள் யார்கிட்டையும் ஏமாந்துடாதீங்க. காசுக்கெல்லாம் அது பண்ணுறாங்க, இது சொல்கிறாங்க, இவ்வளோ தராங்கன்னு சொல்லிவிட்டு யார் சொல்கிறதையுமே செய்யாதீங்க. சேஃபாக இருங்க. இது உண்மையாலே எங்களுக்கு நடந்த சம்பவங்க. சரி, வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணிடுங்க. பார்த்தீங்களா, நம்மளோட டீட்டெயில்ஸில் இவ்வளோ கரெக்டாக சொல்கிறாங்க பாருங்கள். இதுக்கு மேலே தான் நான் மெயின் கிளிப்பே ஆட் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக கேட்டுட்டு போங்க. கால் கட் பண்ணிட்டீங்க. எதுங்க சார்?
சார் ஏன் சார் கால் கட் பண்ணிட்டீங்க? அதுக்குள்ள சின்ன பையன் வந்து கட் பண்ணி விட்டான் சார். சார் ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல சார், நீங்க நினைக்கிற மாதிரி. சரிங்களா? சரிங்க சார். கீழே எழுதிட்டீங்க இல்லையா, சந்தோஷம் போட்டு 15,500 ரீஃபண்ட் எழுதிட்டீங்க இல்லையா? சரியா? உங்களோட அமௌண்ட்ல எங்கேயே போகுது. இந்த 15,500 அமௌண்ட் உங்க அக்கௌண்ட்டுக்கு வரும். சரிங்களா? சரிங்க சார். பயப்படாம குயிக்கா பண்ணிக்கோங்க சார். நான் அப்டேட் பண்ணிட்டேன். சரிங்க சார். ஓகே சார். பண்ணுங்க சார், லைன்லயே இருக்கேன், அப்டேட் பண்ணுங்க சார். சார் லைன்ல இருக்கும்போது எப்படி சார் பண்ண முடியும்? அந்த போன் இந்த போன் இது நெட் இது இல்ல, நெட் கனெக்ட் பண்ணி தான் சார் பண்ணணும். உடனே பண்ண முடியாது. சரி ஓகே சார், நான் அந்த நம்பருக்கு வீடியோ கால் பண்றேன், அட்டென்ட் பண்ணுங்க. சார் அமௌண்ட் ஏறினா அப்படியே ஏறட்டும் சார். அது அந்த செல்லுக்கு இந்த செல்லுக்கு நீங்க பண்ண சொல்றீங்க. அது ஏன் எனக்கு ஒன்றும் புரியல. ஸ்கேன் பண்ணி பண்ணணும்ன்றீங்க. இது வந்து சார் கவர்மெண்டோட கிரெடிட் ஸ்கேனர். சரிங்களா? இந்த ஸ்கேனர்ல இருந்து நீங்க அமௌண்ட் எடுத்துக்கிறீங்க, அவ்வளவுதான். மற்றபடி எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது சார். அதுக்கு என்னுடைய அக்கௌண்ட் நம்பர்ல நீங்க சைட் அனுப்பலாம் இல்லையா சார்? இது வந்துட்டு கிரெடிட் கார்டு கூகுள் பே ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 150 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேல அமௌண்ட் அனுப்புறதுனால காலையில இன்னொரு 10-11 மணி வரைக்கும் தான் டைரக்டா அப்படி பண்ண முடியும். ஈவினிங் டைம்ல வந்துட்டு நீங்க கிரெடிட் ஸ்கேனர் மூலியமா அமௌண்ட் எடுத்துக்கிற மாதிரி இருக்குங்க சார். நீங்க ஒன்னும் பயப்பட தேவையில்லை. சரிங்களா? சார் சார் இருங்க சார் ஒரு நிமிஷம். சந்தோஷ் சார், சாருக்கு போன் பண்ணேன். ஹலோ சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். ஏன் சார் கால் லைன் கிடைக்க மாட்டேங்குது? சார் நான் வேற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு பணம் அனுப்பிட்டு இருக்கிறேன் சார். சொல்லுங்க. அதான் கிரெடிட் ஆயிடுன்னு சொன்னீங்கன்னு ஆகவே இல்ல. புரியலீங்க. அமௌண்ட் ஏறிடுன்னு சொன்னீங்களா? இன்னும் ஏறலைங்க சார். சார் நீங்க வந்துட்டு அந்த கிரெடிட் ஸ்கேனர் மூலியமா நீங்க அமௌண்ட் எடுத்துக்கணும் சார். சொன்னீங்கல்ல ப்ளூ பட்டன் கிளிக் பண்ண சொன்னீங்கல்ல, நான் பண்ணிட்டோம்ல, அப்பயே பண்ணியாச்சு. சார் ஆமா சார், நான் அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் உங்க யூபிஐ பின் போட்டு ஓகே கொடுங்க சார். ஃபெயில்ட் ஆகும். ஃபெயில்ட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு 15,500 கிரெடிட் ஆயிரும் ஃபர்ஸ்ட் அமௌண்ட். பண்ணியாச்சுங்க சார். எனக்கு அது ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்க சார். புரியல. எனக்கு அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணுங்க. ஸ்கிரீன்ஷாட் அப்படி பண்ண முடியாதுங்க சார். ஸ்கிரீன்ஷாட் எடுக்கலாம் சார். ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்கன்னு சொல்றேன். அது எடுத்து அனுப்பி ஆகணுமா? சார் எடுத்தாதான் சார் நீங்க சொன்னீங்களா இல்லையா நான் இங்க செக் பண்ண முடியும். அப்படியா? ஆமாங்க. உங்களுக்கு அமௌண்ட் உங்களுக்கு அக்கௌண்ட் போற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு அக்கௌண்ட் வந்திருக்கா பாருங்க சார். நான் வந்து சொல்றது தெளிவா தெரியுங்க சார். இது வந்துட்டு கவர்மெண்டோட கிரெடிட் ஸ்கேனர். உங்களுக்கு அது அப்படிதான் காமிக்கும். ஆனா இதுல இருந்து நீங்க அமௌண்ட் எடுத்துக்கிறீங்க. கீழே நீங்க இதுக்கு முன்னாடி யாருக்கும் அனுப்பும்போது கீழே அப்படி எழுதி மென்ஷன் பண்ணி அனுப்பியிருக்கீங்களா? இது வந்துட்டு கவர்மெண்ட் கிரெடிட் ஸ்கேனர். நீங்க சந்தோஷம் போட்டு 15,500 போட்டு ரீஃபண்ட் நீங்க எழுதி நீங்க போடுறீங்க இல்லையா, அந்த 15,500 உங்க அக்கௌண்ட்டுக்கு ரிட்டர்ன் ஆகும். ரீஃபண்ட்னா ரிட்டர்ன் மீன்ஸ். சரிங்களா? அந்த 15,500 ஃபர்ஸ்ட் அமௌண்ட் உங்க அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆகும். அதுக்கு தாங்க சார் நான் சொல்றேன். இப்ப ரீஃபண்ட் இப்ப ஆகலைங்க சார். சரி தவறி விட்டாச்சு. இப்ப அடுத்தது எப்ப சார் பண்ணலாம்? சார் நீங்க எப்ப வேணா பண்ணலாம் சார். சரிங்களா? நான் உங்களுக்கு இப்ப அப்டேட் பண்ணி வச்சிருந்தேன். நீங்க பாட்டு பேச ஃபோன் கட் பண்றீங்க. இல்ல பசங்க அதுக்குள்ள பணம் அனுப்பணும். புரியுதுங்க சார். நாங்க ஒரு நாளைக்கு 150 ஸ்டூடெண்ட்டுக்கு பணம் அனுப்பணும் சார். சரிங்களா? 6 மணி வரைக்கும் தான் நாங்க ஒர்க் பண்ணுவோம். அதே கேவிசி ஸ்கூல் அதே பசங்களுக்கு ஏதாவது ஒரு நேம் சொல்லுங்க. அனுப்ப பசங்களுக்கு அனுப்பிருப்பீங்களா சார்? ஆமா சார். சொல்லுங்க. ஏதாவது நேம் சொல்லுங்க. அதே கேஎஸ்சி அதே 12க்கு. ஒரு நிமிஷம் அப்படியே லைன்ல இருங்க. நான் அடுத்த பையன் வந்தவொடனே கால் பண்றேன் உங்களுக்கு. புரியுதுங்க. நேம் சொன்னீங்கன்னா அதுக்கு திரும்பவும் சரி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் உடனே கால் பண்றேன் உங்களுக்கு. சார் 1 மினிட் இருங்க சார், நான் பார்த்து சொல்றேன். சார் விஷ்ணுவர்தன், சுரேந்திர, அதே கேஎஸ்சி ஸ்கூலுங்களா? உஸ்மான் ரஹ்மான். ஆமா சார். இப்பதான் வந்துட்டு ஒரு 4-5 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் அனுப்பி இருக்குது. அந்த ஸ்கூலுங்களா? முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா தாகூர் வித்யாலயா மெட்ரிக் ஸ்கூல்ல தான் அனுப்பிட்டு இருந்தாங்க.
சரி. சரிங்களா? சரிங்க சார், ஓகே சார், நான் கூப்பிட்றேங்க சார். ஓகே ஓகே சார், நீங்க பண்ணா இன்னைக்கு பண்ணிக்கோங்க சார். அது நாளைக்கு லீவு, நாளான்னைக்கு லீவு, அதுக்கு அடுத்த நாள் லீவு, திருப்பி அடுத்த வாரம் தான் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே சார். நீங்க வந்து பண்ணிக்கோங்கன்னு சொல்றேன், நீங்க அவ்வளவு டவுட் போட்டுட்டு இருக்கிறீங்க சார். டவுட் எனக்கு இங்கிலீஷ்ல மென்ஷன் பண்ணலாம். பையன் எங்கேயோ கபடி பிளேயருக்கு பசங்க வந்து சவுண்டு கிடைச்சிருக்கீங்களா உங்களுக்கு? புரியலமா? லாஸ்ட்ல சார் நான் தான் நீங்க இங்கிலீஷ்ல மென்ஷன் பண்ணிட்டீங்க, நீங்க பண்ணீங்க இல்லீங்களா? ஆமா. அதை அப்டேட் பண்ண சார், உங்க பின் போட்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்றா, நீங்க அதுக்குள்ள கட் பண்ணிட்டீங்க. அது பையன் அதுக்குள்ளேயே கட் பண்ணி விட்டு நான் இதுக்கு கபடி போயிடுறேன் அப்படின்ட்டு போயிட்டான். அப்படியே நம்பர் போட்டு எல்லாமே பண்ணிட்டான். அவன் ஓகே காமிச்சதுன்னா அதுக்கப்புறம் தான் பண்ணான். சார் நீங்க சொல்றதே எனக்கு புரியல. இப்ப உங்க போன் கையில தான் இருக்கு சார், பக்கத்துல அந்த போன் இருக்கு இல்லீங்களா? அந்த பையன் எடுத்துன்னு போயிட்டான் சார். இன்னொரு போன் இல்லைங்க சார். அவன் கபடி பிளேயர் வந்து கபடிக்கு போயிட்டான், பிராக்டிஸ் போயிட்டான். ஓகே சார், ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை சார். உங்களுக்கு ரெக்வஸ்ட் வந்து நீங்க ஓகே பண்ணிட்டீங்களா இல்லீங்களா? ஓகே பண்ணிட்டான் சார் பையன். அதுதான் சார், அது ஹிஸ்டரி இருக்கு இல்லீங்களா? கூகுள் பே ஓபன் பண்ணுங்க. பையனுக்கு நான் கால் பண்ணி சொல்றேன், அவன் பையன் அனுப்ப சொல்றேன் சார். சார் இந்த போன் தான் சார் கூகுள் பே போன், இந்த போன்ல தான் இருக்கும். அந்த போன்ல அப்புறம் எப்படி இருக்கும்? இந்த செல்லியா? இதுல வந்துட்டு ஜிபே ஓபன் பண்ணுங்க, ஒரு நிமிஷம். ஜிபே ஓபன் பண்ணிட்டீங்களா? ஜிபே ஓபன் பண்ணுங்களா? ஒரே செகண்ட் தான் வந்தேன். பண்ணியாச்சுங்க சார். அதுல பாருங்க, பேங்க் பேலன்ஸ் செக் பண்ற இடத்துக்கு கீழே டிரான்சாக்சன் ஹிஸ்டரி இருக்குங்களா? பேங்க் பேலன்ஸ் செக் பண்றது கீழே இருக்குங்க சார். சொல்லுங்க. அதுல ஃபர்ஸ்டா இருக்கு பாத்தீங்களா? அதை கிளிக் பண்ணுங்க. அதுல என்ன 15,500 அதுல காமிக்குதுங்களாங்க? ஆமா காமிக்குது, உங்களுக்கு அனுப்புற மாதிரி காமிக்குது. அதை கிளிக் பண்ணுங்க. பண்ணிட்டா? அதுக்கு கீழே பாருங்க, ஷேர்ன்னு இருக்குங்களா? என்னன்னு இருக்கு? ஷேர்ன்னு இருக்கு. அதை கிளிக் பண்ணி என்னோட வாட்ஸ்அப்புக்கு சென்ட் பண்ணுங்க. அதை ஒரு நிமிஷம். ఎక్కడ వాళ్ళ వాట్సాప్ ఇది ఇదరా? பண்ணியாச்சுங்க சார். பாத்தீங்களா, ஃபெயில்ட் ஆயிருக்குங்க சார். இதுதான் சார் ப்ராசஸ், இப்படிதான் பண்ணணும். அதுக்கு தான் சொல்றேன். அக்கௌண்ட் வந்துடும் சொல்றேன். இது நீங்க பெண்டிங் இருக்குது சார். எதனால சார்? நீங்க அது பண்ணும் போது நான் இங்க ஓகே அப்டேட் பண்ணணும் சார். அப்பதான் உங்க அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் வரும் சார். இப்ப பேசிட்டு தான் சார் நீங்க பண்ணலாம்ல சார். அது கரெக்டாங்க, நீங்க பண்ணும் போது நான் இங்க பண்ணணும் சார். அது வந்துட்டு நீங்க பண்ணலாம்ல, பேசிருக்கோம்ல, பண்ணலாம் நீங்க சார். நான் ஒரு நிமிஷம் சொல்றது புரிஞ்சுக்கோங்க சார். இல்லீங்களா? அப்ப அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் 2 நிமிஷம் தான் டைம் கொடுக்கும். சரி. அந்த 2 நிமிஷத்துல நீங்க பண்ணிக்கிட்டாதான் அது ஆகும் சார். இப்ப திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் பண்ணணும். ஃபர்ஸ்ட்ல இருந்தா? சரி, இந்த செல்லுக்கே சொல்லுங்க, அப்படியே பண்ணலாம். நீங்க அந்த இடத்துல திருப்பி டிரான்சாக்சன் ஹிஸ்டரி போங்க. எதுக்கு? ஹிஸ்டரிக்கு போங்க சார். டிரான்சாக்சன் ஹிஸ்டரிக்கு போங்க. பக்கத்துல அவங்களோட போன் இருக்குங்களா வீடியோ கால் பண்றதுக்கு? வேற எதுவும் இல்லைங்க சார். ஓகே சார், வந்து ஹிஸ்டரி போங்க. ஹிஸ்டரிக்கு வந்தாச்சு. அதுல அந்த 15,500 கிளிக் பண்ணுங்க. ஓகே. ரீட்ரெயின் இருக்குங்களா ப்ளூ கலர்ல? ஆமா இருக்கு. அதை கிளிக் பண்ணுங்க. பண்ணியாச்சு. இப்ப என்ன சார் காமிக்குது? 0 காமிக்குது. அப்பல பண்ணீங்க இல்ல, அதே மாதிரி கீழே வந்துட்டு பையன் பேர் எழுதி 15,500 போட்டு ரீல் பண்றேன்னு போடுங்க. ஒண்ணுமே வர மாட்டேங்குது. பண்ணியாச்சுங்க சார். பையன் பேர் எழுதி கீழே எழுதிட்டீங்களா? எழுதியாச்சுங்க சார். ரீஃபண்ட் போட்டாச்சுங்க சார்.
மேல அதே மாதிரி போட்டுக்கோங்க. 15,500 போட்டீங்களா? போட்டாச்சுங்க சார். ப்ளூ கலர் டிக் கொடுத்து ஓகே கொடுங்க. கொடுத்தாச்சுங்க சார். இப்ப என்னம்மா காமிக்குது? 15,500 ரூபாய் காமிக்கிறீங்க சார். கீழே ஓகே கொடுத்து யூபிஐ பின் போடுற மாதிரி காமிக்குதுங்களா? ஆமா. இப்ப கீழே அந்த ப்ளூ கலர் கீழே வந்ததுல அது கொடுத்துட்டீங்களா? கொடுத்தாச்சு. இப்ப உங்க பின்ன போடுற மாதிரி காமிக்குதுங்களா? பின் நம்பர் போட்டா உங்களுக்கு வருமா எங்களுக்கு வருமா சார்? சார் இப்ப நான் அப்டேட் பண்றேன். அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க போட்டீங்கன்னா 15,500 உங்க அக்கௌண்ட்டுக்கு வரும். சரிங்களா? சரி. பின் அப்டேட் பண்றேன் கம்ப்யூட்டர்ல. சரி, பின் நம்பர் போடணுங்களா? இருங்க சார், இப்ப போடக்கூடாது. இப்ப போட்டுட்டு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் அமௌண்ட் 15,500 உங்க அக்கௌண்ட்டுக்கு வரும் பாருங்க. போட்டாச்சுங்க சார். ஓகே பண்ணியாச்சு. வந்துச்சுங்களா? என்ன காமிக்குது? ஏதோ ஃபெயில்டுன்னு காமிக்குது. ஃபெயில்டுன்னு காமிக்குதுங்களா? ஃபெயில்ட் ஆயிடுச்சு இல்லீங்களா? ஆமா. பேலன்ஸ் செக் பண்ணி பாருங்க. 15,500 அமௌண்ட் ஏறி இருக்கும். சரி, ஓகே சார், பாக்குறேன் சார். பாருங்க, லைன்லயே இருக்கும் பாருங்க. இன்னும் வரலைங்க சார்.